சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. விழுப்புரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தென் மாவட்டங்கள் முழுவதும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது விழுப்புரத்தில் நடைபெற்ற ரோடு ஷோ நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை அமைக்கும் பட்சத்தில் 10.5% இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு நிச்சயமாக பெற்றுத் தருவேன் என்று தொடர்ந்து தேவர் சமுதாயத்திற்கு அழிவை நோக்கியும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு வருவதால் நிச்சயம் நாங்கள் அதிமுகவிற்கு எதிராக, அதாவது எங்களது சமூகத்திலிருந்து வேட்பாளரை நீங்கள் களத்தில் இறக்கினாலும் நிச்சயமாக நாங்கள் அதிமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்த மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி அணியே வரும் 2026 சட்டசபை தேர்தலில் தோற்கடிப்போம் என்று தற்பொழுது தென் மாவட்டங்கள் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் பன்னீர்செல்வத்திற்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஆதரவுகள் கொடுப்போம் என்றும், அவர் சுயேட்சையாக நின்றாலும் சரி, அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியில் நின்றாலும் சரி, நிச்சயமாக நாங்கள் பன்னீர்செல்வத்தை வெற்றியடைய வைப்போம் என்பதையும் தெள்ளத் தெளிவாக தென் மாவட்ட நிர்வாகிகளும் அதிமுகவின் தொண்டர்களும் அப்பகுதி பொதுமக்களும் போஸ்டர்களை ஒட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை இழிவுபடுத்தவோ அல்லது எங்களது சமூகத்தினருக்கு எதிராக செயல்பட்டாலோ நிச்சயமாக நாங்கள் கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்றும் தற்பொழுது பேசும் பொருளாக இந்த போஸ்டர் ஏற்படுத்தியுள்ளது. ரோடு ஷோ நடத்துவதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் வெற்றியடைய முடியாது. மக்களின் ஆதரவும் தொண்டரின் ஆதரவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை என்பதையும் அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வி அடையும் பட்சத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் அதிமுக இழக்க நேரிடும் என்பதையும் தற்பொழுது அப்பகுதி மக்கள் கூறியிருப்பது பேரதிர்ச்சியே அதிமுகவின் தலைமைக்கு ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பாஜகவிற்கும் தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியான நிலைமைதான் ஏற்பட்டுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறியது சரியா அல்லது 10.5% இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு பெற்றுத் தருவேன் என்று கூறியது சரியா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.